ஓகே, இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டினா என்ன, ஈவெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். அப்புறம் வந்து சிபிஎம் அண்ட் பேர்ட்டுக்குரிய ஒரு என்ன சொல்ல டெக்ஸ்டுவல் டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி டெக்ஸ்டுவல் கண்டெஸ்ட்டில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது டிஸ்டிங்க் ஷெட்யூல் போர்ஷன் ஆஃப் ஒர்க் பெர்ஃபார்ம் டியூரிங் த கோர்சஸ். அதாவது என்ன அப்படின்னா இதுதான் வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு டிஸ்டிங்க்டாக வந்துட்டு கொடுத்துருக்க பேர் தான் வந்துட்டு ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு தெர் இஸ் நோ செட் ஆஃப் டெஃபனிஷன் ஃபார் திஸ் பாயிண்ட். அது இதுக்கு வந்துட்டு ஒரு டெஃபனிஷனே கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இது வந்து இப்படியும் நடக்கலாம், இல்லைனா வந்துட்டு வேறு மாதிரி வந்துட்டு அந்த ஈவெண்ட்டை வந்து மாற்றக்கூட செய்யலாம். ஸோ அதான் வந்துட்டு ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது சம்திங் யூ டூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து பண்ணுறது தான் அதுக்கு. ஆனால் ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது, சம்திங் தட் ஹேப்பன்ஸ். அதுவாக வந்துட்டு நடக்கிறது. இப்போ வந்து ஒரு டைட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைட்ரேஷனில் வந்துட்டு ஒரு ரிசல்ட் வந்து வர்றது வந்துட்டு பாசிட்டிவாக, அதாவது இப்போ வந்து அந்த மெட்டீரியல் வந்து இருக்கலாம், இல்லை வந்து இல்லாமையும் போகலாம், இல்லை அந்த மெட்டீரியல் வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அதுவாக வந்துட்டு நடக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டி. ஸோ வந்து இப்போ சிபிஎம்மில் பார்த்தோம் இல்லையா, ஒரு இன்ஜினியரிங் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து அந்த ப்ராப்பராக வந்து அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு படித்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாம்ஸை வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ அதான் வந்துட்டு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து பண்ணுறது தான். இதே வந்துட்டு ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ அந்த ரிசல்ட் வந்து வரலாம், வராமையும் போகலாம், இல்லை வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அந்த மொமெண்ட்டில் வந்து நடக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது டிஸ்டிங்க் ஷெட்யூல் போர்ஷன் ஆஃப் ஒர்க் பெர்ஃபார்ம் டியூரிங் த கோர்சஸ். அது இந்த டைமில் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற பேர் தான் வந்து ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈவெண்ட் அப்படிங்கிறது தெர் இஸ் நோ செட் ஆஃப் டெஃபனிஷன் ஃபார் திஸ் பாயிண்ட். அது வந்துட்டு இவ்வளோ டெஃபனிஷன் செட் ஆஃப் டெஃபனிஷன் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. அதுக்கு சிபிஎம் அண்ட் பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா சிபிஎம் அப்படிங்கிறது ஆக்டிவிட்டி ஓரியன்ட் ப்ராஜெக்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்னால ஆக்டிவிட்டி ஓரியன்ட். ஆனால் ஈவெண்ட் இது பர்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, ஈவெண்ட் ஓரியன்ட் ப்ராஜெக்ட். ஈவெண்ட் தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறத அந்த மொமெண்ட்டில் தான் வந்துட்டு இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுக்கடுத்து இன்ட்ரடியூஸ் பை டியூபான் அண்ட் ஸ்பாரி ரேண்ட் கார்பரேஷன் இன் 1950s. அது வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவனை பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்து பர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, 1940s வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் வந்து சிபிஎம் ஆமாம் கரெக்டாக பர்ட் அப்படிங்கிறது 1940s கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் உள்ள என்னென்ன டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுற விதமாக தான் வந்துட்டு சிபிஎம் வந்து கண்டுபிடிப்பாங்க. விச் லேட்டர் வந்து என்ன அப்படின்னா 1950 தான் கண்டுபிடிப்பாங்க. அது வந்து என்ன அப்படின்னா ஒரு மிசைல் ப்ராஜெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு ஏவுகணை செய்கிறது, இல்லை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறது, இந்த மாதிரி ஓரியன்டில் இருக்க தான் வந்துட்டு சிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டியூபான் அண்ட் ஸ்பாரி ரேண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சிபிஎம் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்ட், இது வந்து பர்ட் அப்படிங்கிறது ஈவெண்ட் ஓரியன்ட். அதுக்கடுத்து சிபிஎம் அப்படிங்கிறது சிங்கிள் டைம் எஸ்டிமேட், இதே வந்து பர்ட் அப்படிங்கிறது 3 டைம் எஸ்டிமேட். ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து கிளியராக வந்து பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த சிங்கிள் டைம் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரசி வந்து கம்மியாக இருக்கும். அந்த எஸ்டிமேஷனில் வந்துட்டு அக்யூரசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இன்கே அந்த பிஇயில் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு வந்து இவ்வளோ அக்யூரேட்டாக வந்துட்டு காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதுக்கு, இல்லை வந்து டைம் எவ்வளோ ஆகும், இல்லை வந்துட்டு மெட்டீரியல் தேவைகள் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அக்யூரேட்டெல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஆனால் வந்துட்டு இது ரிசர்ச் ப்ராஜெக்ட் அப்படின்னா 3 டைம் எஸ்டிமேட். ஏன்னா அக்யூரசி வந்து ரொம்ப அதிகமாக தேவை. இப்போ வந்து அந்த இதில் வந்துட்டு மெட்டீரியல் ரிசோர்ஸ் வந்து அதிகமாகச்சு அப்படின்னா வந்து ஆப்வியஸ்லி வந்து ப்ராஜெக்டோட காஸ்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம வந்து இப்போது என்ன சொல்ல ஒரு சோலார் பிளான்ட் போடுற ஒரு ப்ராஜெக்ட்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கிடையாது, சோலார் பிளான்ட் போடுற ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து அது வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப மைன்யூட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் கூட ஒரு பெரிய ஒரு எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணும், பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதான் வந்துட்டு 3 டைம் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைம் அண்ட் காஸ்ட் அனாலிசிஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இதில் வந்துட்டு டைமும் முக்கியம், காஸ்ட்டும் முக்கியம். ஆனால் வந்துட்டு பெர்ட்டில் அப்படி கிடையாது, காஸ்ட் வந்து தேவை கிடையாது, அதுவும் முக்கியம் தான். ஆனால் வந்துட்டு டைம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு டைம் அதிகமாக இழுத்துட்டே போச்சு அப்படின்னா அது வந்து முன்னாடி பண்ணியிருக்க ஆக்டிவிட்டீஸையும் அது வந்து சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் மேட்டர். ஓகேங்களா. அடுத்து இது வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்ரோச். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு கிளியராக வந்து எழுதியிருப்பாங்க. இந்த பி அப்படின்னா வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் தான் நடக்கும் அப்படிங்கிறது கிளியராக எழுதியிருப்பாங்க. ஆனால் வந்து ப்ராபபிலிட்டி காஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுவும் நடக்கலாம், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி இல்லாமையும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு இன் சிபிஎம் ஃப்ளோட் அண்ட் ஸ்லாக் இஸ் ஆல்வேஸ் 0. ஸோ ஃப்ளோட் அண்ட் ஸ்லாக் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த கிளாஸில் வந்து நல்லாவே கிளியராக பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ராஜெக்ட் அஃபெக்ட் பண்ணாமல் அந்த ஆக்டிவிட்டி வந்து
லேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு சிபிஎம்லேயே வந்துட்டு 0வாக தான் இருக்கும், ஸ்லாக்லேயே வந்து 0வாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஸ்லாக்ல வந்து இன்கேஸ் வந்து ஒரு என்ன சொல்ல இன்கேஸ் அது வந்து நெகட்டிவாக கூட இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சிபிஎம்மில் தான் வந்துட்டு ஃப்ளோட் இது பண்ணுவாங்க. ஸ்லாக் அப்படிங்கிறது வந்துட்டு பெர்க்கில் தான் இது பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸ்லாக் அப்படின்னா எஸ்பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸ்லாக் அப்படின்னா வந்துட்டு பெர்க்கில் இது பண்ணுவாங்க, ஃப்ளோட் அப்படின்னா சிபிஎம்மில் இது பண்ணுவாங்க ஓகேங்களா. எஃப்சி அண்ட் எஸ்பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஃப்ளோட் அப்படின்னா சிபிஎம்மில் இருக்கும், ஸ்லாக் அப்படின்னா வந்துட்டு இதில் பெர்க்கில் இருக்கும். ஆனால் ரெண்டுக்குமான மீனிங் வந்து ரொம்ப வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ அதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அவைலபிள் டைமு. அது வந்து அப்போ அந்த இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த அடுத்த ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு அதில் வந்து மினிமைஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு பேர் தான் வந்துட்டு இப்போ ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க.